காலையிலேயே குக்கிங், கிளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரையும் கிளப்பி விட்டுட்டு நானுமே வந்து கிளம்பிட்டேன். எங்கன்னா பார்லருக்கு தான். பார்லர் போய் கிட்டத்தட்ட 9 மாதம் ஆகுது. அது இல்லாமல் இந்த ஊரும் புதுசுன்றதுனால எங்கே ஏதுன்னு எதுவுமே தெரியல. அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி ஒரு பார்லருக்கு வந்து கிளம்பியாச்சு. ஆட்டோவில் தான் வந்து போயிருந்தேன், ஸ்கூட்டர் ரிப்பேராக இருக்கிறதுனால. அங்கே போய் பார்த்தா சர்வீஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது என்னடா வம்பா போச்சு, இன்றைக்கி எப்படியாவது பார்லர் போகணும்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி பக்கத்தில் ஒரு பார்லர் போனால் அது ரொம்பவே போஷாக இருந்தது. உள்ளே போய் பார்க்கவும் போச்சு. நிறைய பில்லு போட போகிறாங்கன்னு நினச்சா ரொம்பவே நாமினலாக இருந்தது. சர்வீஸும் சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வேலை செய்யும்போது அடிக்கடி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது, கோவம் வருதுன்னா கண்டிப்பாக பெடிக்யூர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். ஏன்னா வீட்டில் நமக்கு யாரும் ஸ்பெஷலாக வந்து டெய்லி கால் பிடிச்சி விட மாட்டாங்க. ஸோ பெடிக்யூரில் நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹேர் ஃபாலும் நிறையா இருக்கிறதுனால ஹேர் கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கரியில் கொஞ்சமாக ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன். கேக்லாம் பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. ஸோ ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நீங்கள் இது மாதிரி பார்லர் போனால் எந்த சர்வீஸ் பிடிச்சி பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.